राधे कृष्णा। जय बोलो राधा रानी की जय। जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय। जय बोलो वृंदावन धाम की जय। जय बोलो यमुना मैया की जय। जय बोलो गोवर्धन गिरिराज की जय। जय बोलो नंदगोप महाराज की जय। जय बोलो यशोदा मैया की जय। जय बोलो नंदगांव की जय. அழகான நந்த கிராமம். இந்த அனுபவங்களை தான் நாம் அனுபவிச்சுருக்கோம். ஜோரா நான் இப்போ ரிஷிகேஷில் உட்காந்துண்டு இந்த விஷயத்தை சொல்லின்னு இருக்கேன். பகவானுடைய நிர்ஹேத்துக கிருபை ஜோராக ஒரு இமாலய யாத்திரை ஜம்முன்னு நடந்து முடிஞ்சது எனக்கு. அதனால தான் 14ஆம் தேதிக்கு அப்புறமா கிட்டத்தட்ட ஒரு 6 நாள் 5 நாள் கழித்து இன்றைக்கி நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஜம்முன்னு நான் கடைசியாக அத்ரி அனசியாவோட பேஸ் கேம்ப் மண்டலில் உட்காந்துட்டு தான் ரெக்கார்ட் பண்ணி போட்டேன். அந்த சரண் பஹாடி நந்த கிராமம் அந்த விஷயத்தை தான் பார்த்தோம். பகவானோட கிருபை இந்த ருத்ரநாத் துங்கநாத் பஞ்சகேதாரில் 2 கேதார் அதோட 2 தரிசனம் ஆயிருக்கு. அதில் இந்த ருத்ரநாத் அப்படின்றது போக வர கிட்டத்தட்ட ஒரு 40-45 கிலோமீட்டர். அது ஒரு 3 நாளில் நடந்தோம். அது அந்த இமாலயத்தில் அழகான அந்த பள்ளத்தாக்கு, புல்வெளிகள், பெரிய மலைகள், பெரிய பாறைகள், அங்கங்கே ஓடி வரக்கூடிய தண்ணீர், இப்படி பலவிதமான அனுபவங்கள். இந்த ருத்ரநாத் ட்ரெக்கிங்கில் மொத்தமாக நாங்கள்லாம் அப்படி பார்த்தா ஒரு 50 பேர் 60 பேர் நடந்திருந்தால் பெரிய விஷயம். ஹோல் ட்ரெக்கில் அது ஒரு சுகம். அது 2 நாள் நடந்து ஜோரா ருத்ரநாதனுடைய சன்னிதானத்தை அடைஞ்சு அந்த சந்தியா வேளை அந்த டமருக சப்தம், சங்கநாதம், வேத மந்திரங்கள், அழகான மணியோசை, கூடவே சந்தியா ஆரத்தி. அதுக்கு அவ்வளோ தூரம் நடந்தது. இதனோட சின்ன கோயில், நம்ம ஊர் பிள்ளையார் கோயில் கூட பெருசாக இருக்கும், முச்சந்தி விநாயகர் கூட அதை விட சின்ன கோயில். ஆனால் அந்த மாதிரி ஒரு சிவலிங்க தரிசனம், அத்தனை பிரசன்னமான ஒரு சிவபெருமான் இது வரைக்கும் நான் எங்கேயும் பார்த்தா. லிங்கஸ்வரூபம் பார்த்துருப்பேன். லிங்கத்திலேயே திருமுக மண்டலத்தோட அவ்வளோ அழகாக. அதாவது எனக்கு அந்த முகத்தை பார்க்கும் பொழுது ஒரு விஷயம் ஞாபகம் வந்தது. என்னன்னு கேட்டால், அந்த ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமேன்னு ராமநாம வைபவத்தை சிவபெருமான் சொல்லும்போது எவ்வளவு பிரசன்னமாக இருந்தாரோ அதுபோல ஒரு பிரசன்னத்துவம் இந்த ருத்ரநாத் சிவபெருமானிடத்தில் நான் பார்த்தேன். அதே மாதிரி கிருஷ்ணலீலாவை அனுபவிக்கும் பொழுது என்ன பிரசன்னம் உண்டோ அந்த பிரசன்னம் ருத்ரநாதனிடத்தில் இருந்தது. அவ்வளோ அழகாக பார்த்துட்டு ராத்திரி அந்த டென்ட்டிலெல்லாம் தங்கிட்டு 3 டிகிரியோ 2 டிகிரியோ டெம்பரேச்சர். அதுக்கப்புறம் ஒரே நாளில் 20 கிலோமீட்டர் இறங்கி கீழே வந்தது. அதெல்லாம் மிகப்பெரிய ஒரு ஆனந்தம், அதிவிசேஷமான ஒரு பகவத் கிருபை. அதில் மாற்றமே இல்லை. அப்போ ரொம்ப அழகாக அந்த ருத்ரநாத் தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டு ஜம்மனு துங்கநாதன் த லார்ட் ஆஃப் த பீக்ஸ் அவரையும் பார்த்துட்டு அதன் பிறகு கீழே இறங்கி முந்தானத்தி வந்தோம். இன்றைக்கி ரிஷிகேஷில் இருக்கோம். அழகாக அந்த பித்ருபக்ஷ காலத்தில் இன்றைக்கி கங்கையில் ஒரு ஸ்நானமும் ஆச்சு. சந்தோஷம். பகவத் கிருப்பைன்றது ஒவ்வொரு விதமாக வர்ஷிக்கிறது, அதை அனுபவிக்கணும், அவ்வளோதான் முக்கியம். ஆனந்தமாக நம்ம நந்தகாவ் கூட சொல்லிகிட்டு இருந்தேன். நந்தீஸ்வரர்னு சொல்லிட்டு சிவபெருமானே மலையாக இருக்கார் அப்படின்னு சொன்னேன். அந்த நந்த கிராமத்துலேருந்து பெரிய கிராமம், அந்த மலையிலேருந்து கொஞ்சம் கீழே இறங்கி வர வர நிறைய இடங்கள் ரொம்ப அழகாக இருக்குது. அதில் கடைசியாக நம்ம பார்த்தது அந்த சரண் பஹாடி, அப்புறமா அதை
பாணிஹாரி குண்டா அப்படின்னு சொல்லிட்டு யசோதா மாதா மக்களுக்கு எல்லாம் தண்ணி இல்லாமல் வேணுன்றதுனால அவளும் அழகாக அங்கே ஒரு குளம் மாதிரி வச்சு அதிலிருந்து மக்கள்லாம் ஜலம் எடுத்துட்டு போனான். நம்ம ஆண்டாள் சொல்லுவாள், அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய் அப்படின்னு. அப்போ யசோதா பண்ணா அப்படின்னா நந்தகோபரை சொல்லி நந்தகோபர் தான் பண்ணா. அதுதான் பாணிஹாரி குண்டா அப்படின்னு பேர். அதுக்கு அடுத்தது கேது கோரா அப்படின்னு ஒரு இடம், அங்கே ஒரு குளம் இருக்குது, கேது கோரா குண்டா அப்படின்னு பேர். கேந்த் அப்படின்னு சொல்லுவாள். கேந்த் அப்படின்னா பந்துன்னு அர்த்தம். பகவான் அழகாக பந்து கழித்த இடம் தான் இந்த கேது கோரான்னு ஒரு இடம். நிறைய பூப்பந்தெல்லாம் விளையாடுவா. அந்த காலத்துலேயும் விதவிதமான பந்துக்கள் உண்டு. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. நாங்கள்லாம் சின்ன வயசாக இருக்கும்பொழுது இந்த ரப்பர் பால்லாம் வாங்க முடியாது அப்படின்னா இந்த பேப்பரை சுருட்டி அதன் பால் மாதிரி வச்சு விளையாடுவோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், இந்த சைக்கிள் கடையில் பழைய சைக்கிள் டியூப் வாங்கிட்டு வந்து அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை ரப்பர் பேண்ட் மாதிரி மாற்றி அதை போட்டு பேப்பரில் சுற்றி நல்லா பம்ப் ஆகும். அந்த போட்டு அந்த மாதிரி விளையாட்டு விளையாடுவோம். அப்போ நிறைய உண்டு. அதனால் அந்த மாதிரி பகவானும் பலராமன் கோப குழந்தைகளோட தீராத விளையாட்டு பிள்ளை. ஸோ லைஃப்னா ஜாலியாக இருக்கணும். பகவான் கிருஷ்ணன் துஷ்ட நிகிரகம் சிஷ்ட பரிபாலனம், இதை இதுக்காக தான் வரான். இந்த சிஷ்ட பரிபாலனம்னா நிறைய பேர் நினச்சிக்கிறா என்னென்னா கஷ்டப்படும் பொழுது பக்தாளை காப்பாற்றணும், அவளுடைய பிரச்சனைகள்லேருந்து அவளுக்கு விடுதலை கொடுக்கணும், அவளுக்கு வேண்டியத்தை கொடுக்கணும், அவளுக்கு தைரியத்தை கொடுக்கணும். இதுதான் சிஷ்ட பரிபாலனம். சிஷ்ட பரிபாலனம் அவள் கூட விளையாடுறதும் சிஷ்ட பரிபாலனம் தான். அவள் கூட பேசுறது, அவளோட ஜாலியாக இருக்கிறது, அவளை ஹாப்பியாக வச்சுக்கிறது. அது தெய்வத்துக்கே நம்ம வந்து நிறைய டெஃபினேஷன் வச்சுட்டோம். அங்கே தான் பிரச்சனையே. இந்த மாதிரி எந்த டெஃபினேஷன்லேயும் அடங்காத ஒருவன் தான் கிருஷ்ணன். கோப குழந்தைகள் அவளோட விளையாடுன்னு அவளுக்கு அந்த பக்தி அனுபவத்தை கூட. நிஜமாவே அந்த கோப குழந்தைகள் கிருஷ்ணனுக்கு எவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு கேட்டால், பிரம்ம மோகனத்தில் இந்த கோப குழந்தைகள் எல்லாத்தையும் பிரம்மன் ஒழிச்சு வைக்கும்பொழுது கண்ணன் தானே அவர்கள் ரூபத்தை எடுத்துண்டு அவர்கள் வீட்டில் போய் அவர்கள மாதிரியே ஒரு வருஷம் வாழ்ந்தான்னா கிருஷ்ணன் எவ்வளவு தூரம் தன் கோப ஃப்ரெண்ட்ஸை அவ்வளோ அழகாக ரசிச்சிருப்பார். இல்லாட்டி பிரம்மாவை கூப்பிட்டியோ என்ன நினச்சிட்டு இருக்க அப்படின்னு ஒரு மிரட்டி இல்லாட்டி பிரம்மா ஒழிச்சு வச்ச குழந்தைய கொண்டு திருப்பி கேட்கறது எவ்வளோ நேரம் ஆகப்படுது பகவானுக்கு. ஆனால் கண்ணன் தானே அந்த கோப குழந்தைகளாக ஆவிர்பவிச்சான்னா அந்த கோப குழந்தைகள் எத்தனை தூரம் கிருஷ்ணானுபவத்தை அவள் வீட்டில் சொல்லியிருப்பாள். அப்போ அந்த வீட்டில் இருக்கவாள் எவ்வளோ தூரம் கிருஷ்ண ஸ்மரணம் பண்ணியிருப்பாள். அப்போ எப்படி கிருஷ்ணன் தானே ஒரு வருஷம் எல்லாம் கண்ணுக்குட்டியாக அவள் வீட்டில், அதான் எப்போ சொல்ல வீட்டில் ஒரு 7-8 குழந்தை இருக்குன்னா 7 கிருஷ்ணன் ஒன்றா, உடுப்பி கிருஷ்ணன், பாண்டுரங்கன், பத்ரிநாதன், ரங்கநாதன், துவாரகாநாதன், வரதராஜன், பத்மநாபன் எல்லா சுவாமியும் ஒவ்வொரு ரூபத்தை எடுத்துன்னு வீட்டில் அண்ணன் தம்பியாக புழங்கித்துல அப்படி இருக்கும். அப்போ கண்ணன் தீராத விளையாட்டு பிள்ளை. கிருஷ்ணனோட விளையாடலாமா, எப்போ பார்த்தாலும் கிருஷ்ணன் முன்னாடி கையை கூப்பிட்டு இருக்கணும் அவசியம்லாம் கிடையாது. எப்போ பார்த்தாலும் கிருஷ்ணனோட வந்து பகவானை காப்பாற்று ரக்ஷமாம் தான் சொல்லணும் அவசியம் கிடையாது. டே கிருஷ்ணா அப்படிதான் இருக்க, சாப்பிட்லாம் வாடா, பசிக்கிறதுடா. அது கோப குழந்தைகளுடைய பெரிய அனுபவம். பசிக்கிறதா கிருஷ்ணா பசிக்கிறதுன்னு சொல்லுவாள். மழை பெய்யறதா கிருஷ்ணா காப்பாற்றுன்னு கத்துவா. அன்றைக்கி கூட சொல்லிகிட்டு இருந்தேன் இல்லையா, கிருஷ்ணா உனக்கு தெம்பு இருக்கான்னு நாங்கள் செக் பண்ணுறோம், அதுக்கப்புறம் தான் நீ கோவர்தன மலையை தூக்க வைப்போம்னு சொல்லி கிருஷ்ணனை வந்து மலையை தூக்க வைக்கிறதுக்கு முன்னாடி அவள் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஓகே நவ் யூ ஆர் ஹேவிங் த ஸ்ட்ரென்த் பண்ணு அப்படின்லாம் சொல்கிறான்னு. மாதிரி கிருஷ்ணன் கோப குழந்தைகளுடைய பந்து விளையாடினான். இந்த பாட்டு உண்டு, மாடு மேய்க்கும் கண்ணே போக வேண்டான், பாலருடன் வீதியிலே பந்தாடுறான் என்று சொல்லு. அம்மா கிட்ட சொல்லிட்டு அம்மா அப்பா எங்கே கிருஷ்ணன் அப்பா கேட்டார்னா பசங்களோட ரோட்டில் பந்து விளையாடிட்டு கல்லி கிரிக்கெட் மாதிரி விளையாடிருக்கான் பகவான். பந்து விளையாடின அந்த மாதிரி பகவான் பந்து விளையாடின இடம்தான் அந்த கேது கோரா. அதுக்கு அடுத்து பார்க்க போகிறது விருந்தா குண்டா. நந்த கிராமத்துலேருந்து ஒரு கிலோமீட்டர் தள்ளி போனால் இந்த விருந்தா குண்டான்னு இருக்கு. அங்கே தான் விருந்தாதேவியினுடைய கோவில் இருக்குது. விருந்தாதேவி அவள் தான் இந்த பிரஜமண்டலத்துக்கு முழுக்க, அதாவது பிரஜமண்டலமே ஒரு தேவியாக ஆவிர்பவிச்சது அப்படி சொல்லலாம். பிரஜமண்டலத்தை ஆளக்கூடிய, பிரஜமண்டலத்தை நிர்வகிக்கக்கூடிய தேவி விருந்தாதேவி. எப்படி வந்து இப்போ சந்திரன்னு சொல்கிறோம், சந்திரன்றது அந்த தேவனை குறிக்கிறது,
அந்த நிலாவை ஆளக்கூடிய தேவன் சந்திர தேவன். இப்போ சந்திரன்னு பொதுவாக சொன்னால் உடனே நம்ம அந்த பிளானட்டை நினச்சிட்டுருக்கோம். பிளானட் இல்லாமல் அதை ஆளக்கூடிய ஒருவன். இப்போ ஊர் சிரித்தது, நான் ஊர் எங்கே சிரிக்க போகிறது, ஊரில் இருக்க மக்கள் சிரித்தார்கள்னு அர்த்தம். இப்போ பூமாதேவி அப்படின்னா இந்த பூமியை பரிபாலனம் பண்ணக்கூடியவள் பூமாதேவி. அந்த மாதிரி விருந்தாதேவி ரொம்ப விசேஷமான ஒருத்தி. பகவானுக்கு ரொம்ப பிடிச்ச இடம் பிருந்தாவனம்ன்றது நிறைய இடங்களில் நிரூபணமாகிறது. இந்த பிருந்தாதேவி சரித்திரத்தை இன்னொரு சந்தர்ப்பத்தை சொல்கிறேன். ஏன்னா அவளோட ரொம்ப அழகாக இருக்கும். சிம்பிளாக சொல்லணும்னா அவள் ஜலந்தரன்ற ஒருத்தனுடைய அவளுடைய இருந்தால் அவளே அழகாக பிருந்தாவனமாக கிருஷ்ணலீலாஸ்தலமாக ஆவிர்பவிச்சாள். அவளுடைய ரூபமான அவதாரம் தான் துளசி தேவி. அதுதான் பிருந்தாவனம்னா துளசி காரணம் அப்படின்னு பெரியவா சொல்லுவாங்க. அதுதான் நம்ம திருவல்லிக்கேணி க்ஷேத்திரத்தை பிருந்தாரண்ய க்ஷேத்திரம்னு சொல்லுவோம். இது பிருந்தாவனம், அது பிருந்தாரண்யம். பிருந்தா அப்படின்னா நம்ம துளசி தேவி உண்டு. அதனால் கண்ணனுக்கு ரொம்ப பிடிச்சவள் இந்த பிருந்தாதேவி. இந்த பிருந்தாதேவி கையில் எப்பொழுதும் ஒரு கிளி உண்டு. எப்படி ஆண்டாள் கையில் கிளி உண்டு, நம்ம பிருந்தாதேவி கையில் ஒரு கிளி உண்டு. அது என்ன பேர் கொஞ்சம் தேடி கண்டுபிடிச்சு சொல்லுங்க. பிருந்தாதேவி கையில் இருக்கும் கிளியின் பெயர் என்ன? இந்த பிருந்தாதேவி ஸ்வயம் யோகமாயா தேவியினுடைய அம்சம், அவதாரம் அப்படின்னு சொல்கிறதும் உண்டு. பகவானுடைய விளையாடக்கூடிய இடமாக நான் பவிக்கணும். பகவான் சந்தோஷமாக விளையாடணும். இப்போ எப்படி ஒரு அப்பா அம்மா இருக்கான்னா நல்லா ஜோராக ஒரு வீடெல்லாம் கட்டி அழகாக வச்சுன்னு குழந்தைகள் நன்னா விளையாடணும் அப்படின்னு ஆசைப்படுவாளோ அந்த மாதிரி ராதையும் கண்ணனும் ஜோராக ஆனந்தமாக இருக்கிறதுக்காக இந்த பிருந்தாவனத்தை அப்படி மெயின்டைன் பண்ணக்கூடிய தேவி இந்த பிருந்தா தேவி. அதாவது அந்தந்த சீசன் இந்த விரஜமண்டலம் 84 க்ரோஷ தூரம். இதில் என்னென்னைக்கு ராதாயும் கிருஷ்ணனும் எங்கெல்லாம் மீட் பண்ணணும் அப்படின்ற லிஸ்டெல்லாம் இவளுக்கும் பௌர்ணமாசி தேவிக்கும் தான் தெரியும். அந்த பௌர்ணமாசி தேவி அவ்வளோ அழகாக இவகிட்ட சொல்லுவாள். அவ்வளோ அழகாக அவள் எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணுவாள். அப்போ அந்த பௌர்ணமாசி தேவி இன்னைக்கு ராதையும் கிருஷ்ணனும் இந்த மாதிரி லீலைகள் இந்த இடத்துல பண்ண போகிறா அப்படின்னு ஒன்று அந்த இடத்த சுத்தம் பண்ணுறது, அந்த இடத்த அழகாக தயார் பண்ணுறது, அந்த இடத்துல பூக்களை வச்சு அலங்காரம் பண்ணுறது, அந்த இடத்துல விசேஷமாக அந்த செடிகள்லாம் இன்னும் நன்னா வளர வைக்கிறது. இப்படி எல்லாம் இப்போ தான் ஒரு ஃபங்க்ஷன் நடக்கிறதுனா அந்த இடத்தெல்லாம் ரெடி பண்ணுவா இல்லையா. இப்போல்லாம் அந்த அழகாக ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட், எக்ஸாக்ட்லி இந்த ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் ஆரம்பிச்சாருன்னா பிருந்தாதேவி தான். ராதா கிருஷ்ணன் அவள் லீலைகளுக்கான ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணவள் இந்த பிருந்தாதேவி. டெய்லி பௌர்ணமாசி தேவி காத்தால் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவது. மாதிரி இன்றைக்கி இந்த பக்கம்லாம் வருவா. இப்போ அழகாக இந்த மாதிரி மழைக்காலமாக இருக்குது, இந்த இடத்துல அப்படி லீலைகள் நல்லாயிருக்கும், இந்த இடத்துல அவளுக்கு சௌகரியமாக எல்லாத்தையும் நீ கொடுக்கணும், இப்படி எல்லாம் சொன்னோன்னே அந்த பிருந்தாதேவி அதையெல்லாம் தயார் பண்ணி காத்துட்டு போனான். எப்படி ராமன் வரும் பொழுது ராமனை வரவேற்பதற்காக விதவிதமாக மேடைகள்லாம் தயார் பண்ணி நம்ம சபரி காத்துன்னு இருப்பாளோ அந்த மாதிரி பிருந்தாதேவி பார்த்து 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 அலங்காரம் பண்ணுவாளாம் இந்த ஒவ்வொரு இடத்தையும். அங்கே இருக்க செடி கொடிகள்லேருந்து அது பூக்கிற பூக்கள், அந்த வாசம், அங்கே வரக்கூடிய பட்சிகள் சகலத்தையும் கண்ட்ரோல் பண்ணி அந்த பார்க்கு உத்தியானவனம்லாம் சொல்கிறோம் இல்லை, மீட்டிங் பிளேசஸ், அது எல்லாம் அவ்வளவு அழகாக தயார் பண்ணக்கூடியவள் இந்த பிருந்தாதேவி. அதனால் கண்ணனுக்கு அவ்வளவு பிடிக்குமா அவளுடைய அதாவது என்ன அர்த்தம்னா பகவத் பிரீத்தி அர்த்தமாக நாம் நம்முடைய வேலைகளை பண்ணணும். இந்த பிருந்தாதேவிக்கு ஒரு நாள் கூட பெருமை கிடையாது. நான் ஒவ்வொரு நாளும் அவ்வளோ அழகாக வேலைகள் பண்ணுறேன், ராதையும் கிருஷ்ணனும் வரும்பொழுது அந்த இடத்தெல்லாம் டெக்கரேட் பண்ணுறேன். இப்போ நம்மலாம் சொல்லுவோம்ல, எங்கள் வீட்டை அவ்வளோ டெக்கரேட் பண்ணியிருக்கேன், டெய்லி ஒரு 50 முழம் பூ வாங்குவோம். நவராத்திரிக்கெலாம் எங்கள் வீடு மாதிரி பக்கத்து வீட்டில் எந்த வீட்லேயும் அக்கம் பக்கத்தில் இருக்கவெல்லாம் எங்கள் வீடு போல் கிடையாதுன்னு சொல்லுவாள். அப்படியெல்லாம் சொல்லுவோம் இல்லையா. அந்த மாதிரிலாம் ஒன்றும் சொல்லாமல் அவள் பாட்டுக்கு எனக்கு இன்றைக்கி பாக்கியம் ராதையும் கண்ணனும் ஆனந்தமாக லீலை பண்ணுறதுக்கான ஸ்தலங்களை
தயார் பண்ணுற பாக்கியம் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக, அதாவது அவள்தான் ராணி, ஆனால் அவள் என்ன பண்ணுறான்னா ஒரு வேலைக்காரி மாதிரி அத்தனை இவ்வளவு பெரியவளாக இருந்தாலும் நான் ராதைக்கும் கண்ணனுக்கும் வேலைக்காரி தான். அதாவது அவன் திருப்திக்காக பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம் ஸ்ரீமன் நாராயண பிரீத்தியர்த்தம் இல்லையா, அந்த மாதிரி அவள் சங்கல்பம் என்னன்னா ஒவ்வொரு நாளும் ராதா கிருஷ்ண பிரீத்தியர்த்தம் அந்த வனத்தில் வளரக்கூடிய செடி கொடிகள்லேருந்து பூக்கள்லேருந்து ராதைக்கும் கண்ணனுக்கும் பிடிச்சா போல எல்லாத்தையும் பண்ணுறாளாம். அதனால தான் அந்த விருந்தா தேவி விருந்தா குண்ட் அப்படின்றது அத்தனை விசேஷமாக பெரியவா சொல்ல. அதாவது அதனால தான் பகவான் என்ன பண்ணுறான், இந்த பிருந்தாதேவியினுடைய அவதாரம் தான் துளசி தேவி. அவளுக்கு அவ்வளோ மரியாதை கொடுக்கணும். தான் துளசி தளம் போட்டால் தான் சுவாமிக்கு தான் நிவேதனம் பண்ணலாம். ஆனால் இவ்வளோ கைங்கரியம் பண்ணுறதுனால பகவான் என்ன பண்ணிட்டான்னா அந்த துளசிக்கு அவ்வளோ மகாத்மியம் கொடுத்துட்டான். கஷ்டித் துளசி கல்யாணி கோவிந்த சரண பிரியே அப்படின்னு கோபிகள்லாம் கூட இந்த துளசி தேவியை கொண்டாடுறா. அதுதான் துளசியை வச்சு எத்தனை வாட்டி வேணால் அர்ச்சனை பண்ணலாம். துளசியை போட்டாச்சுன்னா அது அபவித்திரமாக இருக்கிற வஸ்து கூட பவித்திரமாகிடும், பகவானுக்கு நிவேதனம் பண்ணலாம். அந்த துளசி யார் அப்படின்னா அந்த பிருந்தாதேவி தான் துளசியாக இருக்கா. பகவான் எப்பொழுதுமே துளசியை தலைமையில் வச்சுருக்காங்க. அதான் ஆண்டாள் சொல்கிறா, நாற்றத்துழாய் முடி நாராயணன் நம்மால். அதில் யாரும் தலையில் துளசி வச்சுக்க மாட்டா, சுவாமி மட்டும்தான் தலையில் துளசி வச்சுக்கலாம். அப்படிப்பட்ட இந்த பிருந்தாதேவியினுடைய குண்டம், பிருந்தாதேவியினுடைய கோவில் அழகாக நந்தகாவிலிருந்து ஒரு கிலோமீட்டர் தள்ளி வந்தால் இருக்குது. அப்போ யோசிச்சு பாருங்க, அந்த பிருந்தாதேவிக்கு எத்தனை ராதா கிருஷ்ண லீலைகள் தெரியும். அதனால் பிருந்தாவனமதில் புல்லாய் பிறவி தர வேண்டும், இல்லாட்டி ஒரு சிறு கல்லாய் பிறவி தர வேண்டும்னு பிரார்த்தனை பண்ணுறா. அப்படின்னா அந்த பிருந்தாவனம் அவ்வளவு சிரேஷ்டம். கண்ணன் மனசே பிருந்தாவனம். அதனால் அந்த பிருந்தாதேவிக்கு இங்கே கோவில் இருக்குது, இந்த இடத்துல ஒரு குண்டம் இருக்குது. குண்டம்னா குளம், பிருந்தா குண்ட் அப்படின்னு அதுக்கு பெயர். அப்போ என்னடாண்ணா ஜாலியாக பக்தி பண்ணுங்கோ, அழகாக நாமஜபம் பண்ணுங்கோ, நிம்மதியாக திருப்தியாக சந்தோஷமாக. ஒவ்வொரு நாளும் பிருந்தாதேவி மாதிரி ராதையுடைய பிரீத்தியர்த்தத்துக்காக கிருஷ்ணனுடைய சந்தோஷத்துக்காக வாழறேன், என் வேலைகளை பண்ணுறேன்னு நினச்சேன்னா கண்ணன் நாங்கள் நித்திய லீலைகள் பண்ணுவான். உங்கள் வீட்டில் இல்லாட்டி உங்கள் ஆஃபீஸாக இருக்கட்டும், உங்கள் மனசாக இருக்கட்டும், இது கண்ணனுடையதுன்னு மனசு வச்சுக்கோங்க. உங்கள் உடம்பா இது கண்ணனோடது. அப்போ எப்படி பராமரிப்பு யோசனை பண்ணி பாருங்க. சுவாமியோடதுன்னு வந்தாச்சுன்னா அதுக்கு ஒரு தனி மரியாதை உண்டு, சுவாமியோடதுன்னு வந்தால் அதுக்கு ஒரு தனி விலை உண்டு, சுவாமியோடதுன்னு வந்தாச்சுன்னா அதுக்கு ஒரு தனி பவித்திரத்தன்மை உண்டு. அதனால தானே கிருஷ்ணன் உடுத்து களைந்த பீதகவாடைய உத்தவன் உடுத்திக்கிறான். எனக்கு தனியாக புது ட்ரெஸ்லாம் வேண்டாம், கண்ணன் உடுத்தி களைந்த ஆடையில் அவனுடைய வாசனை இருக்கும், எனக்கு அது போதும்னு இருப்பானா உத்தவன். அப்போ இந்த பிருந்தாதேவி அவ்வளவு அழகாக அந்த குட்டீரம் நிக்குஞ்சம் அங்கே புஷ்பங்கள் இது எல்லாம் தயார் பண்ணி டெக்கரேட் பண்ணி ராதையும் கண்ணனும் வரத்துக்காக காத்துருப்பாளாம். அவ்வளவு சிரேஷ்டம். அதனால் அந்த பிருந்தாதேவி போல ராதைக்கும் கண்ணனுக்கும் நித்திய கைங்கரியம் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அந்த பிரார்த்தனை நடக்கட்டும். இன்றைக்கி கங்கா மாதாவினுடைய கரையிலிருந்து சொல்லியிருக்கேன் நான். கரைனா உடனே நதிக்கரையில் உட்காந்துன்னு அர்த்தம் இல்லை. இந்த கரையோரத்துடைய வீட்டில் ஒரு ஹோட்டல் உட்காந்து சொன்னாலும் அதுவும் நதிக்கரை ஓரம்தான். அதனால் அழகாக நாமஜபம் பண்ணுங்க. உங்கள் மனசு புத்தி இந்திரியங்கள் சரீரம் எல்லாம் சௌக்கியமாக நிம்மதியாக இருக்கட்டும். நீங்களும் உங்கள் குடும்பம் நிம்மதியாக இருங்கோ. மூதாதையர்கள் எல்லாம் சத்கதி அடையட்டும். கங்கா மாதா ரிஷிகேஷ் நாராயணன் உங்கள் எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணுறான். ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே
जय भोलो राधा रानी की जय। जय भोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय। जय भोलो वृंदावन धाम की जय। जय भोलो यमुना मैया की जय। जय भोलो गोवर्धन गिरिराज की जय। जय भोलो वृंदा देवी की जय। राधे कृष्णा।